வீட்டுக்கு சொந்தக்காரங்க திடீர்னு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம வாயடிச்சு போய் நிக்காம இந்த பால் அல்வாவை செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு மெய் மறந்து போயிடுவாங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கு நான் 6 லிட்டர் பாலை ஒரு கடாயில ஊத்திட்டு அதுல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா குங்குமப்பூ வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா திக்கானதுக்கு அப்புறம் இதுல நான் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கரைஞ்சதும் அதுல 2 ஸ்பூன் நெய்யை ஊத்தி நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி ஒட்டாம வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. அடுத்த 1 மாசத்துக்கு நீங்க செஞ்சு கொடுத்த பால் அல்வாவை பத்தி தான் மட்டும் தான் பேசுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய். வீட்டுக்கு சொந்தக்காரங்க திடீர்னு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம வாயடிச்சு போய் நிக்காம இந்த பால் அல்வாவை செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு மெய் மறந்து போயிடுவாங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கு நான் 6 லிட்டர் பாலை ஒரு கடாயில ஊத்திட்டு அதுல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா குங்குமப்பூ வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா திக்கானதுக்கு அப்புறம் இதுல நான் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கரைஞ்சதும் அதுல 2 ஸ்பூன் நெய்யை ஊத்தி நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி ஒட்டாம வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. அடுத்த 1 மாசத்துக்கு நீங்க செஞ்சு கொடுத்த பால் அல்வாவை பத்தி தான் மட்டும் தான் பேசுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.